ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மாவே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க, சுகரே இல்லாமல். இதுக்கு நாம் கம்மியான அளவில் சுகர் வச்சு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இதுக்கு நாம் தேவையான அளவுக்கு பால், இன்றைக்கி நான் 1 டம்ளர் பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா வந்து காய்ச்சிக்கிடலாம். பால் வந்து சூடாயிட்டே இருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நான் முந்திரியும் பிஸ்தாவும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதுவே நம்மளுக்கு வந்து போதுங்க. இதை வந்து ஒரு பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஊறினா தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து பண்ண முடியும். இது கலரிங்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போது அது மஞ்சள் தூளோடைய அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த பாலை வந்து கிளறுங்க. பாருங்கள், நல்ல கலராக வந்து இருக்கு இல்லையா? உங்கள்கிட்ட வந்து மஞ்சள் தூளுக்கு பதிலாக குங்குமப்பூ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நான் அந்த ஸ்மெல்லுக்காக 2 ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்துட்டு இந்த பாலை வந்து நல்லா சுண்டை வந்து காய்ச்சலாம். இப்போ நாம் அந்த நட்ஸை நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிட்டு இந்த பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூடயே வந்து இதை வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அரைச்சிடணும். கொரகொரப்பாக வந்து அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா இந்த பால் வந்து கெட்டியாகாது. நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சோன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த பால் வந்து நல்லா கெட்டியாக வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் வந்து நிறையா கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். பாருங்கள் எப்படி நல்லா திக்காக வந்து வந்துருச்சுன்னு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக வந்துட்டு இனிப்பு இருந்தாவே போதும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து அதை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறங்க. தண்ணியாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் கிண்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கெட்டியாக வந்து இருக்கணும். இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்து இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து உப்பு, அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கொஞ்சமாக ஒரு சொட்டு அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்காக தான். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வேணும், அதுக்காக தான். உப்பு சேர்க்குறது வந்து டேஸ்ட்டுக்காக. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து அதுவே பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வந்து இருக்கும். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வந்து ரெடியாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ஒரு ஐஸ்கிரீமை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.